சத்து மாவு கஞ்சியா குடிக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் இதை செய்யலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு இனிப்புக்கு தேவையான 4 ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன். இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், இது அளவாதான் இருந்தது ஸ்வீட்டு. இது ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு 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 பெசரி விடணுங்க. புட்டுக்கு பண்ணுவோம் பாருங்க, அதே மாதிரி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப வரவரான் இருந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும் கொழுக்கட்டை. அதனால நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு பதம் எப்படி இருக்கணும்னு. அந்த அளவுக்கு நீங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசரி பெசரி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இதுக்கு தண்ணி கம்மியா இருந்ததுன்னா நீங்க கொழுக்கட்டையா, அதாவது இந்த மாவு பெசரி விட்டுட்டு சும்மா கொழுக்கட்டையா பிடிச்சிட்டு லைட்டா அப்படியே தொட்டாவே உடைஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க இன்னும் ஒரு 2 தடவை மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு பெசரி விட்டுட்டு இப்படி கொழுக்கட்டையா பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தினா மட்டும்தான் உடையற மாதிரி இருக்கும். அதுவும் கொலக்கொலான்னு ஆயிடக்கூடாதுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி மாவாதான் இருக்கணும், பட் நல்லா ஈரப்பதமாவும் இருக்கணும். தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல மாவு கொஞ்சம் வாயில வச்சு பாருங்க. இனிப்பு கம்மியா இருந்ததுன்னா இன்னொரு ஸ்பூன் கரும்பு சக்கரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொழுக்கட்டைகள் மாதிரி பிடிச்சு வைக்க வேண்டியதுதாங்க ஆவியில. இதே பாத்தீங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு கரும்பு சக்கரை சேர்க்காம அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கரும்பு சக்கரையும் தேங்காயும் கலந்து புட்டு மாதிரியும் சாப்பிடலாம். புட்டு மாதிரி சாப்பிடறதுக்கு வேண்டாம்னா நீங்க அதே கொழுக்கட்டையா பிடிச்சு அப்படியே சர்வ் பண்ணலாம். அதை திருப்பி ஆவியில வைக்க வேண்டாம். இப்ப நம்ம செஞ்ச கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா நல்லா இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் உள்ள வைங்க. கரெக்டா 15 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. எனக்கு 2 விதமா சொல்லியிருக்கேன். ஒண்ணு மாவுல சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு கொழுக்கட்டையா பிடிச்சி ஆவியில வைக்கலாம். இன்னொன்னு மாவு புட்டு மாவு பதத்துக்கு பெசரி விட்டுட்டு ஆவியில வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொழுக்கட்டைகளா பிடிச்சு சாப்பிடலாம்.